أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. चंद जुमे पहले तक अमली इस्लाह के तरीकों के बारे में சில ஹுத்வாக்களுக்கு முன் செயல் சீர்திருத்தத்திற்கான வழிகளை பற்றி சில ஹுத்பாக்கள் கொடுத்திருந்தேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம் முன் எவ்விதத்தில் அல்லாஹ் தஆலாவை எடுத்து வைத்திருந்தார்கள் என்று அதில் குறிப்பிட்டிருந்தேன். மாரிஃபத்தையும் இறை ஞானம் மற்றும் இறை அன்பையும் பெறுவதற்கு என்ன விதிமுறைகளை கூறியிருந்தார்கள் என்பதை அதில் குறிப்பிட்டிருந்தேன். அல்லாஹ் தஆலாவின் நெருக்கத்தை பெறுவதற்கு அன்னார் என்ன வழிகாட்டினார்கள் என்பதையும், அதுபோன்று இறைவனுடைய புத்தம் புதிய வார்த்தைகளையும் அவர்களுக்காக இறைவன் காட்டிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவை எத்துணை மகிமையுடன் நிறைவேறின என்பதையும், இந்த அத்தனை விஷயங்களையும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைகளின் ஒளியில் பெற முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் நமது ஈமானிலும் அமலிலும் வளர்ச்சி ஏற்பட காரணமாகும் என்று விளக்கியிருந்தேன். எனவே இன்று இது தொடர்பாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய எழுத்துகள் மற்றும் வழிகாட்டல்களின் சில முன்மாதிரிகளை எடுத்து வைக்கிறேன். இவற்றில் அன்னார் இறை ஞானம் குறித்து வழிகாட்டியுள்ளார்கள். இது தொடர்பாக மட்டுமே அவர்களது மேற்கோள்களை எடுத்து வைத்தால் கூட அவை 20 கணக்கில் அல்ல, நூற்றுக்கணக்கான பக்கங்கள் ஆழமான முறையில் செல்வதாயின் கிடைத்துவிடும். அதனை பற்றி நான் கூறியது போன்று சில மேற்கோள்களை மட்டுமே எடுத்து வைப்பேன். மாரிஃபத்தே இலாஹி, இறை ஞானம் என்றால் என்ன என்று அன்னார் வழிகாட்டுகிறார்கள். நபிமார்கள் அவுலியாக்களுக்கு இதில் சிறப்பான இடம் உள்ளது. ஒரு சாதாரண முஸ்லீமுக்கு கூட இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு தரம் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார்கள். எளிதாக விளங்கத்தக்க மேற்கோள்களை எடுக்க நான் முயற்சி செய்துள்ளேன். ஆனால் சில மேற்கோள்கள் சிரமமாகவும் இருக்கலாம், அல்லது அதன் மொழி சிரமமாக இருக்கலாம். இறைவன் வரை சென்று சேர்வதற்கான பாதையின் பக்கம் சுட்டிக்காட்டியவாறு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், மனிதன் இறைவன் வரை சென்று சேருவதற்காக தேவையானவை 2 விஷயங்களாகும். ஒன்று தீமைகளில் இருந்து விலகியிருப்பது, 2 நன்மையான செயல்களை பெறுவது. தீமைகளை விட்டுவிடுவது மட்டும் திறமையான காரியமில்லை. அசல் விஷயம் என்னவென்றால், மனிதன் பிறந்தது முதல் 2 ஆற்றல்கள் அவனுடைய இயல்பில் அமைந்துள்ளன. ஒன்று பாவத்தின் பக்கம் சாய்க்கின்ற மன எழுச்சிகள், 2வது அவனது இயல்புக்குள் மறைந்துள்ள இறை நேசம் என்ற நெருப்பு. வெளிப்படையான நெருப்பு வெளிப்படையான அழுக்கை எரிப்பது போன்று இந்த நெருப்பும் மன அழுக்குகளை எரித்து போடுகிறது. அந்த பாவங்களை எரிக்கிற ஆன்மீக நெருப்பு மாரிஃபத்தே இலாஹியுடன் தொடர்புடையது. அந்த இறை ஞானம் இருந்தால்தான் எரிக்க முடியும். எனவே அது பாவங்கள் எரிக்கப்படுவது அதனை சார்ந்து உள்ளது. அந்த இறை ஞானம் மூலமே பேரன்பு உருவாகிறது. எந்த ஒரு பொருளின் அழகையும் மகத்துவத்தையும் பற்றி
உங்களுக்கு தெரியாதோ அதன் மீது பேரன்பராக நீங்கள் ஆக முடியாது. ஆகவே கம்பீரம் பொருந்திய அந்த இறைவனின் மென்மை மற்றும் அழகின் ஞானம்தான் அவன் மீது அன்பை உருவாக்குகிறது. அன்பின் நெருப்பின் மூலம் பாவம் எரிகிறது. ஆனால் இறைவனது சுன்னத்தின்படி சாதாரண மக்களுக்கு நபிமார்கள் மூலம் அந்த ஞானம் கிடைக்கிறது. அதன் ஒளியிலிருந்து அவர்கள் ஒளி பெறுகிறார்கள். நபிமார்களுக்கு தரப்பட்டவற்றிலிருந்து அவர்களை பின்பற்றுவதன் மூலம் மக்கள் அதனை பெறுகிறார்கள். பிறகு இதனையும் அன்னார் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். நான் எல்லா மதங்களைப் பற்றியும் படித்தேன், ஆழமாக ஆய்வு செய்தேன். அதன் பிறகு நான் எடுத்த முடிவாவது, இஸ்லாம் மட்டுமே இறைவனை பற்றிய உண்மையான மாரிஃபத்தை எல்லா காலத்திலும் உருவாக்க முடியும். ஏனெனில் இதில் மட்டுமே நபியும் உயிருள்ளவர், அதன் போதனையும் உயிருடன் உள்ளது. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலம், அவர்கள் மீது அன்பு கொள்வதன் மூலம் அவனது வார்த்தைகளும் கூட இறங்க முடியும். இறை ஒளிகளின் வாசல் திறக்கப்பட முடியும். அதிலிருந்து நீங்கள் அருள் பெற முடியும். பிறகு இஸ்லாத்தின் உண்மைக்கும் இறை ஞானத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை தெளிவுபடுத்தியவாறு கூறினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அறிவையும் இறை ஞானத்தையுமே இஸ்லாத்தின் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளும் வழியாக இறைவன் ஆக்கியுள்ளான். இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தை பெறுவதற்கு பல வழிகள் இருந்தாலும், உதாரணமாக நோன்பு, தொழுகை, பிற எல்லா இறை கட்டளைகள் அவை 600 விட சற்று அதிகமாகவே இருந்தாலும், ஏகத்துவம் மற்றும் அவனது தனித்தன்மையின் மகத்துவம் குறித்த அறிவு, அவனது கம்பீரம் மற்றும் மென்மை குறித்த ஞானம் பெறுதல், அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகளை குறித்த ஞானம், இவை அனைத்தும் இதனை சார்ந்ததாகும். இதன் மூலமே இறைவனை பற்றி அறிய வேண்டிய அளவுக்கு அறிய முடியும். ஒருவர் கவனமற்ற உள்ளமும் இறை ஞானம் குறித்த முற்றிலும் வாய்ப்பிழந்தவராகவும் இருக்கிறார் எனில், அவர் நோன்பும் தொழுகையும் கடைபிடிக்கவும், துஆ செய்யவும், அதுபோன்று மற்ற நற்செயல்களில் ஈடுபடவும் எப்போது வாய்ப்பை பெறுவார்? இந்த அனைத்து நற்செயல்களுக்கும் தூண்டுதல் இறை ஞானமே ஆகும். மற்ற அனைத்து வழிகளும் இதனால் உருவானவையாகும், இதன் குழந்தைகளாகும். ஆரம்பத்தில் இந்த மாரிஃபத் இறைவனது ரஹ்மானியத் என்ற பண்பு மூலம் கிடைக்கிறது. மனிதனது எந்த அமல் மூலமோ துஆவின் மூலமோ கிடைப்பதில்லை. மாறாக அருள் பெறுவதற்குரிய காரணத்தை கொண்டிருந்ததாலன்றி அல்லாஹ் தஆலாவுடைய கொடையின் மூலம் இது ஆரம்பத்தில் கிடைக்கிறது. அது ரஹ்மானியத்தாகும். யஹ்தி மன் யஷாஉ வ யுதில்லு மன் யஷாஉ என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் பிறகு அந்த இறைஞானம் நற்செயல்களும் ஈமானி அழகும் சேர்வதால் மேலும் அதிகரிக்கிறது. முதல் விஷயம், இந்த மாரிஃபத் அல்லாஹ்வின் புறமிருந்துதான் கிடைக்கிறது, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மானியத்தால் கிடைக்கிறது. ஆனால் பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த மாரிஃபத் கிடைத்த பிறகு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? பிறகு அவன் ஆமாலே சாலிஹா செய்ய வேண்டும். ஈமானில் மேலும் அழகு சேர்ப்பது அவசியமாகும். ஈமான் அழகு பெறும்போது ஆமாலே சாலிஹாவும் அவரிடம் ஏற்படும் எனில் அவரது மாரிஃபத்தில் அதிகரிப்பு ஏற்படும். இறுதியில் இல்ஹாம் மற்றும் இறை வார்த்தை என்ற நிலையில் இறை அருளை பற்றியவாறு அவரது மனம் மற்றும் நினைவுகளை அது ஒளியூட்டி விடுகிறது. இதற்கு பெயர் இஸ்லாம் ஆகும். பிறகு அல்லாஹ் தஆலாவின் மாரிஃபத் இறைஞானம் பாவத்திலிருந்து விடுதலையையும் நன்மை செய்ய வாய்ப்பையும் தரம் வாய்ந்த துஆவையும் தருவது பற்றி ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். உண்மை என்னவெனில், எந்த மனிதனும் யதார்த்தத்தில் பாவத்திலிருந்து ஈடேற்றம் பெற முடியாது, உண்மையான முறையில் இறைநேசம் பெறவும் முடியாது, மேலும் அவனுக்கு பயப்பட வேண்டிய அளவுக்கு பயப்படவும் முடியாது. அவனது அருளால் வழங்கப்பட்ட அந்த மாரிஃபத் பெறாமல்
இதனை அடைய முடியாது. इसका नाम इस्लाम है। அவனிடமிருந்து சக்தி கிடைக்காமல் பெற முடியாது. गुनाहों से மிகவும் வெளிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால், लेकिन की तो ஒரு பயம், ஓர் அன்பு மாரிஃபத் மூலமே கிடைக்கிறது. इस्लाम फरमाते हैं மனிதன் உள்ளம் கவருகிற எல்லா உலகியல் பொருள்கள் அல்லது அவன் பயப்படுகிற பொருள்கள் அல்லது எதை விட்டு விலகி ஓடுகின்றானோ அவை அனைத்தும் மனித உள்ளத்தினுள் ஏற்பட்ட ஞானத்திற்கு பிறகுதான் உருவாகின்றன. ஆம், இதுவே உண்மை. से उसकी मार्फत இறை அருள் இல்லாமல் மாரிஃபத்து கிடைக்க முடியாது. और ये बात இறை அருள் இல்லாமல் அது பயன் தரவும் முடியாது. मोहब्बत मार्फत से இறை அருள் மூலமே மாரிஃபத்து கிடைக்கிறது. चीजें மாரிஃபத் மூலமே உண்மை தென்படுகிறது. மாரிஃபத் மூலமே உண்மையை தேடுவதன் பக்கம் பாதைகள் திறந்து கொண்டே செல்லுகின்றன. दिल के अंदर मार्फत के बाद ही पैदा हो। பிறகு மேலும் மேலும் அருள்கள் இறைவனிடமிருந்து வந்து கொண்டே இருந்தால்தான் மாரிஃபத்தின் வாசலும் திறக்கவும் செய்யும், அடைக்கப்படாமல் இருக்கும். ईद हो सकती है जब तक சுருக்கமாக மாரிஃபத் அருள்கள் மூலம் வருகிறது. பிறகு அருள் மூலமாகவே அது நிலைத்திருக்கவும் செய்கிறது. இறை அருள் மாரிஃபத்தை மிகவும் தெளிவாக வெளிச்சமாக்கி விடுகிறது. और सच्चाई की तलाश की तरफ நடுவில் இருந்து திரைகளை அகற்றி விடுகிறது. इस मार्फत के आने से நப்சே அம்மாராவின் அழுக்குகளை அகற்றுகிறது. दौरे ரூஹுக்கு ஆற்றலை வழங்குகிறது. दोबारा நப்சே அம்மாராவை கூடாரத்தை விட்டு उसी फजल के அகற்றி விடுகிறது. फिर ये தீய விருப்பம் என்ற மாசுகளில் இருந்து தூய்மைப்படுத்துகிறது. गरज मार्फत फजल के जरिए से हासिल மன வீழ்ச்சிகள் और फिर फजल के जरिए से என்ற வெள்ளத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து விடுகிறது. அப்போது மனிதனிடம் ஒரு மாற்றம் பிறக்கிறது. உடனே அவன் அசுத்த வாழ்விலிருந்து இயல்பாகவே வெளியில் வந்து விடுகிறான். இறை அருள் மூலமாக அதற்கு பிறகு உருவாகிற முதல் தூண்டுதல் துஆவாகும். और बद ख्वाहिशों की पलीद தினமும் தான் துஆ செய்கிறோம் என்று கருத வேண்டாம். நாம் தொழுகிற எல்லா தொழுகையும் கூட துஆதான். ஆனால் மாரிஃபத்து கிடைத்த பிறகு இறை அருளால் கிடைக்கிற அந்த துஆ ஒரு தனி விதமாகவும் தரமாகவும் இருக்கிறது. जो फजल के जरिए அது மாய்த்து விட வைக்கிற பொருளாகும், உருக வைக்கிற நெருப்பாகும், हर रोज दुआ करते हैं और तमाम ரஹ்மத்தை ஈர்க்கின்ற காந்த ஈர்ப்பு சக்தியாகும். दुआ जो मार्फत அது ஒரு மரணமாகும். से पैदा होती है பிறகு அது வாழ்வை தந்து விடுகிறது. कैफियत रखती है அது பெரும் வெள்ளமாகும். करने वाली பிறகு அதுவே கப்பலாக ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு தடம் புரண்ட காரியமும் சீர்பட்டு விடுகிறது. அந்த விஷயமே பிறகு ஒவ்வொரு விஷத்திற்கும் விஷ முறிவு மருந்தாக ஆகிவிடுகிறது. இதுவே மாரிஃபத்தின் அந்தஸ்தாகும். பிறகு பாவத்தின் பக்கம் மனிதன் ஏன் அதிகமாக விழுகிறான்? நப்சே அம்மாரா மனிதன் மீது ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று கூறினார்கள். அவர்கள் இது பற்றி விளக்கியவாறு கூறினார்கள். ये मार्फत का मुकाम है। பாவம் செய்யும் தைரியம் கூட உள்ளத்தில் இறை அச்சம் இல்லாததால் தான் வருகிறது. ஆனால் இந்த அச்சம் எப்படி உருவாகும்? அதற்கு மாரிஃபத்தை இலாஹி தேவை. எந்த அளவுக்கு இறைவனை பற்றிய ஞானம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு பயமும் क्यों कर पैदा हो அதிகம் ஏற்படும். इसके लिए मार्फत इलाही की जरूरत है। இறை ஞானம் எவ்வளவு அதிகம் இருக்குமோ அந்த அளவுக்கு அச்சம் இருக்கும். उसी कदर खुद கூறுகிறார்கள், उसी कदर खौफ जाता हो। இவ்விஷயத்தில் அசல் என்பது மாரிஃபத்தே ஆகும். हर के आरफ तरस्त तरसान அதன் விளைவு இறை அச்சமாகும். ज्यादा इरफान रखता है। மாரிஃபத் இருந்தால், இறைவனை அறிந்துவிட்டால், அவனை பற்றி உண்மை நிலை தெரிந்துவிட்டால் பிறகு இறை அச்சம் ஏற்படும். இது தொடர் விளைவாகும். मार्फत மாரிஃபத் என்பதன் உண்மை நிலை என்னவெனில், आदि चीज जो है वो मार्फत மாரிஃபத் இறை ஞானம் இருந்தால் மனிதன் சின்னஞ்சிறு பூச்சியிடம் கூட பயப்படுகின்றான். அதாவது அந்த பூச்சிகளை பற்றி மனிதனுக்கு தெரிய வரும்பொழுது அவற்றை குறித்து மனிதன் பயப்படுகின்றான். கூறினார்கள், தேள், मार्फत एक ऐसी கொசு பற்றி தெரியும் பொழுது அவை தீங்கிழைப்பவை என்பதை அறியும் போது ஒவ்வொரு மனிதனும் அவற்றிடமிருந்து தப்பிக்க முயலுகின்றான். हकीकत क्या है तो उनसे भी என்ன காரணம்? இறைவனோ சர்வ வல்லமையும் சுதந்திரமும் உள்ளவன், நன்கு அறிந்தவன், நன்கு பார்ப்பவன், कि खुदा जो பூமிகள் வானங்களின் உரிமையாளன்.
அவனது கட்டளைக்கு எதிராக செயல்படுவதில் எந்த அளவுக்கு துணிச்சல் காட்டுகிறான். ये इस कदर जरूरत करता है, யோசித்து பார்த்தால் फिर देखोगे அம்மனிதனிடம் மாரிஃபத் இல்லை என்று தெரிய வரும். अल्लाह ताला का सही इल्म அதாவது அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவு இல்லாததால் தான் மனிதன் பாவத்தின் பக்கம் செல்கிறான். பலர் நாவினால் இறைவனை ஒப்புக்கொள்கின்றார்கள். அலசி பார்த்தால் அவர்களுக்குள் நாத்தியம்தான் இருக்கிறது என்று தெரிய வரும். दुनिया के कामों ஏனெனில் உலக வேளையில் तो खुदा மூழ்கிவிடும் போது उसकी अजमत இறைவனது மகத்துவத்தையும் இறைவனது பிடியையும் முற்றிலும் மறந்து விடுகின்றனர். எனவே நீங்கள் துஆவின் மூலம் அல்லாஹ்விடம் மாரிஃபத்தை தருமாறு கேட்பது அவசியமாகும். दुआ के जरिए அதுவன்றி முழுமையான நிச்சய உறுதி ஒருபோதும் கிடைக்காது. அப்போதுதான் அல்லாஹ் தஆலாவுடன் தொடர்பை துண்டித்து விடுவது ஒரு மரணம் என்ற அறிவு கிடைக்கும். பாவத்தை விட்டு தப்புவதற்காக துஆ செய்யும் இடத்து முயற்சியின் தொடரையும் கூட கைவிட்டுவிடக் கூடாது. பாவத்தை தூண்டுகிற எல்லா அவைகளையும் விட்டுவிடுங்கள். கூடவே துஆவும் செய்து கொண்டிருங்கள். நமது உலகியல் சபைகள் எத்தகையவை? அவை பாவத்தின் பக்கம் எடுத்துச் செல்பவையாக உள்ளன. டிவி, இன்டர்நெட், பேஸ்புக்குகள் போன்றவை பற்றி இப்போது உலகியலாளர்கள் கூட உணர ஆரம்பித்து விட்டார்கள். சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்தது. அமெரிக்காவிலேயே இந்த பேஸ்புக் சிலரிடம் பெரும் நிம்மதியின்மை உருவாக்கிவிட்டது. அதில் கணக்கு வைத்திருந்த 6 லட்சம் பேர் அதனை நிறுத்திவிட்டனர். फेसबुक ने बहुत बेचैनियां पैदा எவ்வாறு இருப்பினும் துஆ செய்யுங்கள். அத்துடன் முயற்சியும் ஒருபோதும் கைவிட்டு விட வேண்டாம். பாவத்தை தூண்டுகிற எல்லா சபைகளையும் விட்டுவிடுங்கள். கூடவே துஆவும் செய்து வாருங்கள். இறை நீதிப்படி மனிதனுடன் உருவாகி இருக்கிற இந்த ஆபத்துகளிலிருந்து இறைவனது உதவி ஒத்துழைப்பு நல்காதவரை விடுதலை கிடையவே கிடையாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். பிறகு மாரிஃபத்தை இலாஹி இல்லாமல் பாவத்தில் இருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை மேலும் விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள். நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு மனிதன் முழுமையாக இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளும் போதுதான் வாய்ப்பு கிடைக்கிறது. திருக்குர்ஆனின் அழகு இதுவாகும். அது கூறுகிறது, बगैर मार्फत इलाही के मुमकिन नहीं है। பாவத்தின் பிடியில் இருந்து ஈடேற்றம் பெறுவதே மனித வாழ்க்கையின் பெரும் இலக்காகும். பாருங்கள், ஒரு பாம்பு மிக அழகாக தோற்றம் தருகிறது. ஒரு குழந்தை அதனை பிடிக்க விரும்பலாம், கையை வைக்கவும் விரும்பலாம். ஆனால் பாம்பு கடித்துவிடும், அழித்துவிடும் என்றறிந்த ஓர் அறிவுள்ள மனிதன் அதனை நெருங்க ஒருபோதும் துணிய மாட்டான். ஓரிடத்தில் பாம்பு உள்ளது என்று தெரிந்தால் ஒருவர் அவ்விடத்தில் நுழைய மாட்டார். அதுபோன்று அழிவை தரக்கூடியது என்று கருதுகிற ஒரு விஷத்தை உண்பதற்கு ஒருவர் ஒருபோதும் துணிய மாட்டார். அதுபோன்று பாவத்தை ஒரு ஆபத்தான விஷம் என்று நிச்சய உறுதி ஏற்படாதவரை அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அந்த நிச்சய உறுதி மாரிஃபத் இறை ஞானம் இல்லாமல் கிடைக்க முடியாது. तो उसके खाने पर वो दुले பிறகு என்ன விஷயம்? बस इसी பாம்பு ஆபத்தானது, விஷம் ஆபத்தானது என்று தெரிந்த மனிதன் அதிலிருந்து தப்பிக்கிறான். பிறகு கூறுகிறார்கள், என்ன விஷயம்? पैदा नहीं हो सकता இறைவன் மீது जब मार्फत न हो। அவர் ஈமான் கொண்டுவிட்ட பிறகும் फिर वो क्या பாவத்தை பாவம் என்று உணர்ந்தும் इंसान को மனிதன் பாவம் செய்ய துணிந்து விடுகிறான். के जहर भी खतरा பாவத்தை அழிக்கிற तभी चीज इंसान இயல்பை உருவாக்குகிற அந்த மாரிஃபத்தும் மகப்பார்வையும் இல்லாததே அதற்கு காரணமாகும். पर इस कदर दुलेर हो जाता அது இல்லை என்றால் அல்லாஹ் காப்பானாக இஸ்லாம் அதன் அசல் தன்மையை விட்டு வெறுமையாகிவிட்டது என்று ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும். நான் கூறுகிறேன், அப்படி அல்ல. है इसके और कोई नहीं। அந்த நோக்கத்தை இஸ்லாம் தான் முழுமையாக நிறைவேற்றியுள்ளது. அதற்கு ஒரே வழி இறைவனது உரையாடல்களாகும். बात पैदा नहीं। அதன் மூலமே இறைவன் மீது மனிதனுக்கு முழுமையான நிச்சய உறுதி கிடைக்கிறது. इस्लाम अपनी असल அதிலிருந்து தெரிய வருகிறது, அல்லாஹ் தஆலா பாவங்களை பற்றிய விழிப்புணர்வு உள்ளவன். அவற்றை வெறுக்கிறான், அவற்றுக்கு தண்டனை தருகிறான். பாவம் ஒரு விஷமாகும். முதலில் அது சிறியதில் ஆரம்பித்து பெரியதாகி விடுகிறது, இறுதியில் குஃப்ரு வரை கொண்டு சேர்த்து விடுகிறது. और इसी से मालूम होता है कि फिर பிறகு பாவத்திலிருந்து தடுப்பதற்கு மாரிஃபத்தின் உண்மை நிலை குறித்து ஓரிடத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு गुनाह एक விளக்குகிறார்கள். जो अव्वल सगीरा से शुरू होता है और फिर कबीरा हो जाता है और अंजाम மாரிஃபத் எத்தகையது எனில் அது மனிதனை பாவத்திலிருந்து தடுக்கிறது. ஒரு மனிதன் விஷம், பாம்பு, சிங்கம் போன்றவற்றை அழிவு தரக்கூடியது என்று அறிகிறார். பிறகு அதன் அருகில் செல்வதில்லை. இவை மனிதனை அழித்துவிடக்கூடியது என்று அறிவதனால் அருகில் செல்வதில்லை.
அதுபோன்று அவருக்கு பாவத்தை பற்றி அறிவு இருக்குமெனில் அவர் பாவத்தில் முன்னேற மாட்டார். எனவே நிச்சய உறுதியை அதிகமாக்குங்கள், அது துவாவினால் அதிகரிக்கும். தொழுகை என்பதே ஒரு துவாவாகும். எந்த அளவுக்கு கவனத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவீர்களோ அந்த அளவுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். மாரிஃபத் வெறும் பேச்சால் கிடைப்பதில்லை. பெரும் பெரும் ஞானிகள் இறைவனை விட்டுவிட காரணம் அவர்களது பார்வைகள் எல்லாம் படைக்கப்பட்ட பொருள்களின் மீது இருந்தது, துவாவின் பக்கம் கவனம் செலுத்தவில்லை. நாம் பராஹீனே அஹ்மதியாவில் குறிப்பிட்டது போன்று. இது குறித்து ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கணிசமான விவரத்துடன் பராஹீனே அஹ்மதியாவில் ஒளியூட்டியுள்ளார்கள். கூறுகிறார்கள், படைப்புகள் மனிதனுக்கு ஒரு படைப்பாளனின் இருப்பை ஓர் ஆக்கியவன் இருக்க வேண்டும் என்று நிரூபிக்கின்றன. அதிலிருந்து அவன் இருக்கிறான் என்று நிரூபணமாவதில்லை. இருக்க வேண்டும் என்பது வேறு, இருக்கிறான் என்பது வேறு. இருக்கிறான் என்ற அறிவு துவா இல்லாமல் ஏற்பட முடியாது. அல்லாஹ்வுடைய இருப்பிற்கான அறிவு துவாவின் மூலமே ஏற்படுகிறது. அறிவை மட்டும் பயன்படுத்துபவர் இருக்கிறான் என்ற அறிவை பெற முடியாது. இருக்க வேண்டும் என்பதற்கும் இருக்கிறான் என்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை அறிவை மட்டும் பயன்படுத்துவோரால் பெற முடியாது. எனவே ஒரு மரபு தொடர் உண்டு, இறைவனை இறைவன் மூலமே கண்டறியப்படுகிறது. லா துத்ரிகுல் அப்சாருக்கும் இதுவே பொருள். அவனை வெறும் அறிவு கொண்டு உணர முடியாது. அவனே கூறியுள்ள வழிகள் மூலமே அவனது இருப்பை கண்டறிய வைக்கின்றான். இதற்காக ஏதின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் என்பதை தவிர வேறு துஆ இல்லை. பிறகு உண்மையான தௌபாவை விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள், இறைவனை தேடி அதில் உறுதியாக நிற்கும் பொழுது அவனை பெறுகிறார். பெறுவது மட்டுமின்றி அவனை பார்த்து விடுகிறார் என்பது எனது ஈமானாகும். உலக அறிவை பெறுவதற்கு எவ்வளவு நேரமும் பணமும் செலவழிக்க வேண்டியுள்ளது. இந்த ஆன்மீக அறிவை பெறும் விதிமுறைகளை தெளிவாக கூறுகின்றார்கள். அதாவது உலகியல் கல்விக்காக உழைப்பும் பணமும் செலவழிக்கப்படுகிறது. அதே விதிமுறைகள் தான் ஆன்மீக கல்விக்கும் அவசியமாகும். கூறுகிறார்கள், ஆன்மீக கல்வியை பின்தொடர்பவர் ஒருவர் நமது கோட்பாட்டின்படி முதலில் இறை இருப்பு மற்றும் அவனது பண்புகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். பிறகு அந்த அறிவுடைமை நிச்சய உறுதி என்ற நிலைக்கு சென்று சேர வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய இருப்பு அவனது முழுமையான பண்புகள் பற்றி தெரிவித்து தரப்படும். அவரது ரூஹ் உள்ளிலிருந்து அவரிடம் பேசும். முழுமையான திருப்தியுடன் நான் இறைவனை பெற்றுவிட்டேன் என்று கூறும். எனவே அல்லாஹ்வை பற்றி யகீன் என்ற நிலை அடைகின்ற ஈமான் உருவாக வேண்டும். இறைவனை பார்த்து விட்டது போன்று மனிதன் உணர வேண்டும். இறை பண்புகளை பற்றி அறிவுடைமை பிறக்க வேண்டும். பிறகு பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. முதலில் பாவத்தின் மீது குனிந்த அவரது இயல்பு அதனை விட்டு விலகி அதனை வெறுக்கத் தொடங்கி விடுகிறது. இதுவே தௌபாவாகும். பிறகு மாரிஃபத்தை இலாஹியை பெறுவதற்கு ஏதின சிராத்தல் முஸ்தகீமுக்கும் விளக்கமளித்தவாறு அவர்கள் கூறுகிறார்கள், சூரே ஃபாத்திஹா ஐவேளை கடமையான தொழுகைகளில் ஓதப்படுகிறது. இந்த துஆ தான் அதில் கற்றுத்தரப்பட்டுள்ளது. ஏதின சிராத்தல் முஸ்தகீம சிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம். உம்மத்தை சேர்ந்த ஒருவருக்கு இந்த வெகுமதி வழங்கப்பட்டதற்காக ஏன் மறுக்கப்படுகிறது? சூரே ஃபாத்திஹாவில் கேட்கப்பட்டதும் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டதுமான அந்த வெகுமதி திர்ஹமும் தீனாருமா? அன்பியா அலைஹிமுஸ்ஸலாமுக்கு இறைவனுடன் உரையாடல்கள் என்ற அந்த வெகுமதிதான் வழங்கப்பட்டிருந்தது என்பது வெளிப்படை. அதன் மூலமே அவர்களது மாரிஃபத் ஹக்குல் யகீன் என்ற நிலைக்கு உயர்ந்தது. இந்த இறை வசனிப்பு என்ற தகுதி இறைவனை நேரடியாக காண்பதற்கு இணையானதாக ஆகிவிட்டது. இவ்வளவு அதிகமாக இறைவனுடைய நெருக்கம் கிடைத்து விடுகிறது. கூறினார்கள், ஆகவே இவ்வாறு துஆ செய்யப்படுகிறது, இறைவனே எங்களுக்கும் அதுபோன்று நியமத்துக்கு வாரிசாக்குவாயாக.
எமக்கும் அந்த இறை உரையாடர்கள் என்ற சிறப்பினை வழங்குவாயாக என்பதை தவிர வேறு என்ன பொருள்? के बजूज இந்த இடத்தில் எமது ஈமானை வலுப்படுத்து, ஆமாலே சாலிஹாவை வழங்குவாயாக, நீ திருப்தி அடைகிற காரியத்தை எம்மை செய்ய வைப்பாயாக என்று மட்டுமே பொருள் என்று சில அறிவற்றவர்கள் கூறுகின்றனர். और अमाल सालिह की तौफीक அந்த அறிவற்றவர்கள் அறிவதில்லை, काम हमसे करा जिसे तू ஈமான் வலுவடைவது, ஆமாலை சாலிஹா செய்வது, இறைவனது திருப்திக்கு ஏற்ப அடியெடுத்து வைப்பது ஆகிய அனைத்து விஷயங்களும் முழுமையான மாரிஃபத்து கிடைப்பதன் விளைவாகும். எந்த உள்ளத்திற்கு இறைவனது மாரிஃபத்தில் இருந்து சிறிதும் பங்கு கிடைக்கவில்லையோ அந்த உள்ளம் வலுவான ஈமான் மற்றும் ஆமாலை சாலிஹா ஆகியவற்றை விட்டும் வாய்ப்பிழந்ததாகும். அதுவும் கூட அவர்களுக்கு கிடைக்காது. மாரிஃபத் மூலமே இறை அச்சம் உள்ளத்தில் உருவாகிறது. மாரிஃபத் மூலமே இறை நேசம் உள்ளத்தில் வீறு கொண்டெழுகிறது. உலகிலும் கூட பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பொருள் குறித்த பயமும் அன்பும் கூட மாரிஃபத்தின் மூலமே உருவாகிறது. இருளில் ஓர் ஆக்ரோஷமான சிங்கம் உங்கள் முன் நின்றால் அந்த சிங்கம் ஆக்ரோஷமாக நிற்கிறது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால், அது வெறும் ஆடுதான் என்று நீங்கள் நினைத்திருந்தால் சிறிதும் பயம் ஏற்படாது. அது ஒரு ஆக்ரோஷமான சிங்கம் என்று தெரிய வரும்பொழுது தம்மை அறியாமல் அவ்விடத்தை விட்டு ஓடிவிடுவீர்கள். அதுபோன்று காட்டில் பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஒரு வைரம் கிடக்கிறது. அது வெறும் கல் துண்டு என்று கருதினால் அதனை சிறிதும் பொருட்படுத்த மாட்டீர்கள். ஆனால் அது மகிமையும் மகத்துவம் மிக்க வைரம் என்று தெரிந்தால் அதன் மீது கொண்ட பிரியத்தால் பைத்தியமாகிவிடுவீர்கள். और जहां तक तुमसे मुमकिन हो எவ்வளவு உங்களால் முடியுமோ அவ்வளவுக்கு அதனை பெற முயற்சி செய்வீர்கள். ஆகவே எல்லா அன்பும் அச்சமும் மாரிஃபத்தை சார்ந்ததாகும். மனிதன் ஒரு பொந்தினுள் கடும் விஷப்பாம்பு இருப்பதாக தெரிந்தால் அதில் கைவிட மாட்டான். அதுபோன்று மிகவும் மதிப்பு வாய்ந்த புதையல் ஒன்று கீழே இருப்பதாக உறுதி ஏற்பட்டால் ஒரு மனிதன் அவ்விடத்தை விட்டு நகரமாட்டார். ஏனெனில் இவை அனைத்து பயமும் பற்றும் அதனை பற்றிய அறிவை சார்ந்துள்ளது. के तमाम मदार खौफ और मोहब्बत का மனிதனும் இறைவனை பற்றி மாரிஃபத் ஏற்படும் போது அவன் பக்கம் முழுமையாக குனிய முடியும். இறைவனை பற்றிய சரியான மாரிஃபத் ஏற்படும் போதுதான் அவன் மீது அன்பும் ஏற்படும். அப்போதுதான் அச்சமும் உள்ளத்தில் ஏற்படும். கூறினார்கள், முதலில் அவனது இருப்பை அறிய வேண்டும், பிறகு அவனது சிறப்புகள் முழுமையான ஆற்றல்கள் வெளிப்படும். இவ்வகையான மாரிஃபத் எப்போது கைகூடும்? कब मयसर आ सकता ஒருவருக்கு இறைவனுடைய உரையாடல்கள் என்ற சிறப்பு கிடைத்த பிறகு, और मुखातबा हासिल हो। மறைவானவற்றை அறிந்தவனும் इस बात पर यकीन விரும்புபவற்றை செய்வோனும் ஆகிய இறைவனது இல்ஹாமும் கிடைப்பதன் மூலம் அந்த மாரிஃபத் கிடைக்கிறது. எனவே कुव्वत ईमान ஈமானிய வலுவும் ஆமாலே சாலிஹாவும் சார்ந்துள்ள அந்த அசல் நியமத்து இறைவனின் வசனிப்பேயாகும். அதன் மூலமே முதலில் அவனை அறிய முடிகிறது, பிறகு அவனது ஆற்றல்களை தெரிய முடிகிறது, பிறகு அவனது தகவலுக்கு ஏற்ப மனிதன் அந்த ஆற்றலின் ஊற்றை தன் கண்களால் காணுகின்றான். இந்த நியமத்து தான் அம்பியா அலைஹிமுஸ்ஸலாமுக்கு தரப்பட்டிருந்தது. பிறகு இந்த நியமத்தை என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கும் தருகிறேன் என்று கட்டளை பிறந்தது. எனவே எவரது உள்ளத்தில் இந்த நியமத்தை பெற வேண்டும் என்ற வேட்கை தரப்பட்டதோ அவருக்கு நிச்சயமாக அந்த நியமத்தும் கிடைக்கும். रसूल पर मजीद रोशनी डालते हुए பிறகு நன்மைகளை கடைபிடிப்பது, தீமைகளை தடுப்பதற்கு மாரிஃபத்தே இலாஹியின் அவசியம் குறித்து மேலும் ஒளியூட்டியவாறு கூறினார்கள். எல்லா பேறு பெற்றோர்களின் எல்லையும் இறை உணர்வேயாகும். மனவெழுச்சிகள், ஷைத்தானிய தூண்டுதல்களில் இருந்து தடுப்பது ஒரே ஒரு விஷயம்தான். அது இறைவனது முழுமையான மாரிஃபத் என்று அழைக்கப்படுகிறது. அதன் மூலம் இறைவன் இருக்கிறான் என்றும், இறைவன் வல்லமை உள்ளவன், கடுமையாக தண்டனை வழங்குபவன் என்றும் தெரிந்துவிடும். மனிதனது செத்துப்போன வாழ்வு, கட்டுப்படாத வாழ்வு ஆகியவற்றை எரித்து விடுகிற மின்னலாகி அவற்றை சாம்பலாக்கிவிடக்கூடியது இந்த மருந்தாகும். से निकलकर अरफ्तुल्लाह की मंजिल पर कदम ஆக எதுவரை மனிதன் ஆமந்து பில்லா என்ற எல்லையிலிருந்து வெளிவந்து அரஃப்து பில்லா என்ற இடத்தில் அடியெடுத்து வைக்கவில்லையோ, அதாவது அல்லாஹின் மீது ஈமான் கொண்டேன் என்ற நிலையை விட்டு அல்லாஹ்வை அறிந்து கொண்டேன் என்ற நிலையில் அடியெடுத்து வைக்கவில்லையோ, அதுவரை அவர் பாவத்தில் இருந்து தப்புவது சாத்தியமற்றதாகும்.
பாவத்திலிருந்து அவரை தப்புவிப்பது மிகவும் சிரமமாகும். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு उसके नजदीक அவனது மாரிஃபத்தை பெறுவதால் மட்டும் எவ்வாறு பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும்? இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் நாம் அதனை மறுக்க முடியாது. நமது தினசரி அனுபவம் मारा गया हो இவ்விஷயத்துக்கு ஆதாரமாகும். होता है कहीं इसके जहर का असर மனிதன் எதனை பற்றி பயப்படுகிறானோ அதன் அருகில் செல்வதில்லை. பாம்பு கொட்டும், அது கொட்டினால் மரணம்தான் என்று அறிவு இருந்தால் எந்த அறிவுடையவர் அதன் வாயில் கையை தர துணிவார்? जिस चीज के खतरनाक ஓரிடத்தில் ஓர் விஷப்பாம்பு கொல்லப்பட்டதாக தெரிந்தால் बस जब तक इंसान में அந்த கம்பை கூட அதில் விஷத்தின் தாக்கம் இருக்குமோ என்ற பயத்தில் தொடமாட்டார். அதுபோன்று இன்ன காட்டில் சிங்கம் இருக்கிறது என்று தெரிய வந்தால் गुनाह की जिंदगी पर அதில் அவர் பயணம் செய்வது சாத்தியமில்லை. குறைந்தபட்சம் தனியாக செல்ல முடியாது. குழந்தைகளிடம் கூட இந்த அடிப்படை உணர்வு உள்ளது. एक चमकता हुआ यकीन ஒரு பொருள் ஆபத்தானது என்று உறுதியூட்டப்பட்டு விட்டால் அவர்கள் அதனைக் கண்டு பயப்படுகின்றார்கள். எதுவரை மனிதனிடம் இறைவனது மாரிஃபத்து பாவம் என்பது விஷம் என்ற உறுதி உருவாகுவதில்லையோ அதுவரை எவரது தற்கொலையோ குர்பானியின் ரத்தமோ அவருக்கு ஈடேற்றம் தர முடியாது. பாப வாழ்வின் மீது ஒரு மரணத்தை ஏற்படுத்த முடியாது. நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் இருக்கிறான், அவனது வாழ் இருக்கிறது. ஒவ்வொரு கட்டுப்படாமையின் போது அது மின்னலை போன்று இறங்குகிறது என்ற மின்னுகின்ற ஒரு யக்கீன் அவரிடம் உருவாகாதவரை பாவத்தின் வெள்ளம் மன வெளிச்சிகளின் நதியை மனிதன் நிறுத்த முடியாது. இறைவன் மீது நான் ஈமான் கொள்கிறேன் என்றும் அவனுக்கு கட்டுப்படாதவருக்கு தண்டனை தருகிறான் என்று நான் ஈமான் கொள்கிறேன், ஆனால் பாவம் என்னை விட்டு அகலுவதில்லை என்று ஒருவர் கூறினால் அவர் பொய் கூறுகிறார் என்றுதான் அவருக்கு நான் பதில் கூறுவேன். அது பொய்யும் நப்சின் தவறுமாகும். உண்மையான ஈமான், உண்மையான நம்பிக்கை ஆகியவற்றுக்கும் பாவத்திற்கும் பரஸ்பரம் பகைமை உள்ளது. உண்மையான ஈமானும் होना जरूरी है। ஒளிரக்கூடிய நம்பிக்கையும் இருக்கும் இடத்து பாவம் இருப்பது சாத்தியமில்லை. ये सुन्नतुल्लाह इसी तरीके பிறகு ஓரிடத்தில் கூறினார்கள், இறை உணர்வின் பக்கம் விரைவில் அடியெடுத்து வைக்க வேண்டும். पर खुदा ताला का एक फेल नतीजतन जाहिर இறைவனது ரசனை अगर एक शख्स அவனை உணர்ந்தோருக்கே ஏற்படுகிறது. ஒருவர் உண்மையுடனும் விசுவாசத்துடனும் அவன் முன் அடியெடுத்து வைக்காதவரை துவார் தெளிவாக ஒப்புக்கொள்ளப்படாது. அதில் ஏதாவது இருள் இருக்கவே செய்யும். இறைவன் பக்கம் நீங்கள் சிறிதளவு முன்னேறினாலும் அவன் அதிகமாக உங்கள் பக்கம் வருவான். ஆனால் முதலில் நீங்கள் அவன் பக்கம் அடியெடுத்து வைப்பது அவசியமாகும். எந்த வகையிலும் அவன் பக்கம் அசையாமல் அவனிடம் எதிர்பார்ப்பது குறையுடைய சிந்தனையாகும். இறைவனது சுன்னத் இவ்வாறுதான் தொடர்கிறது. மனிதரிடமிருந்து ஒரு செயல் ஏற்படும் பொழுது அதன் விளைவாக இறைவனிடமிருந்து ஒரு செயல் வெளிப்படுகிறது. ஒரு மனிதர் தமது வீட்டின் கதவை மூடிவிட்டால் மூடுவது அவரது செயலாக இருக்கும். இறைவனது செயல் அவ்விடத்தில் எவ்வாறு வெளிப்படும் எனில் அவ்விடம் இருள் ஆகிவிடும். ஆனால் மனிதன் இந்த களத்தில் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். சிலர் புகார் கூறுகின்றனர், நாங்கள் எல்லா நற்செயல்களும் செய்தோம், தொழுதோம், நோன்பு வைத்தோம், சதகா கைராத்து செய்தோம், முயற்சிகள் செய்தோம், ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அத்தகையோர் பேரிழந்தவர் ஆவர். இவர்கள் இறைவனது ருபூபியத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. தமது எல்லா செயல்களையும் இறைவனுக்காக செய்வதில்லை. இறைவனுக்காக ஒரு அமல் செய்யப்படுமானால் அது வீணாகி விடுவதும் இறைவன் அதற்கான கூலியை இவ்வுலகிலேயே தராமல் இருப்பதும் சாத்தியமில்லை. சிலர் ஐயத்தில் விழுகின்றனர், இறைவனது இருப்பை அறிவதில்லை, அவன் இருக்கிறானா இல்லையா என்று. और कैसे कैसे अजायब बात ஒரு துணி தைக்கப்பட்டிருந்தால் இதனை தைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று மனிதன் அறிகிறான். ஒரு கடிகாரம் நேரம் காட்டுகிறது, அது மனிதனுக்கு காட்டில் கிடைத்தால் கூட இதனை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான் என்றே கண்டிப்பாக கருதுவார். அதுபோன்று இறைவனது செயல்களை பாருங்கள். அவன் என்னென்ன கடிகாரங்களை உருவாக்கி வைத்துள்ளான், என்னென்ன வகையான கடிகாரங்களை உருவாக்கி வைத்துள்ளான், என்னென்ன வியத்தகு வல்லமைகள் உள்ளன. ஒருபுறம் அவை அவனது இருப்பிற்கு அறிவுபூர்வமான சான்றுகள், மறுபுறம் அடையாளங்கள். அவை மனிதனை ஒரு மகத்தான வல்லமை உள்ள இறைவனை ஒப்புக்கொள்ள வைக்கின்றன. முதலில் அவன் தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களிடம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினான். நபிமார்கள் இதனையே கொண்டு வந்தனர். அதற்கு முன்னறிவிப்புகள் என்று பெயர். और इसके பிறகு ஓரிடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், மார்க்கத்தின் வேர் இறை உணர்வும் இறை தோற்றத்தின் ஞானமும் ஆகும்.
அதன் கிளைகள் ஆமாலே சாலிஹா, அதன் பூக்கள் உயர் நல்லொழுக்கங்கள், அதன் பழம் ஆன்மீக பரக்கத்துகள், நுட்பமான நேசம், ரப்புக்கும் அவனது அடியார்களுக்கும் இடையில் உருவாவது. அந்த பலத்திலிருந்து பலன் பெறுவது ஆன்மீக பரிசுத்தமாகும். முழுமையான ஞானத்தின் மூலமே முழுமையான அன்பு பிறக்கிறது. மாரிஃபத்தை இலாஹிக்கு ஏற்ப, இறை ஞானத்திற்கு ஏற்ப இறைவன் மீது பேரன்பு வீறிட்டெழுகிறது. தனி அன்பு ஒருவரிடம் பிறந்துவிட்டால் அது அவரது ஆன்மீக பிறப்பின் முதல் நாளாகும். அந்த கணமே புதிய உலகின் முதல் கணமாகும். பிறகு கூறுகிறார்கள், இறைவன் ஒரு முத்தாகும். அவனது மாரிஃபத்துக்கு பிறகு மனிதன் உலகப் பொருள்களை மிகவும் இழிவானதாக பார்க்கின்றான். அவற்றை பார்ப்பதில் கூட அவனிடத்தில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விடுகிறது. எனவே இறைவனது மாரிஃபத்தை விரும்புங்கள், அவன் பக்கமே அடியெடுத்து வையுங்கள், அதிலேயே வெற்றி உள்ளது. கூறுகிறார்கள், நான் உண்மையாகவே கூறுகிறேன், மனிதனது தக்வா, ஈமான், இபாதத், தூய்மை அனைத்தும் வானத்தில் இருந்துதான் இறங்குகின்றன. அல்லாஹ் தாலாவின் அருளை சார்ந்த விஷயங்களாகும். அவன் விரும்பினால் நிலைநிறுத்துவான், அவன் விரும்பினால் அகற்றி விடுவான். ஆகவே உண்மையான இறை ஞானம் என்பது மனிதன் தனது நஃப்ஸை அழிந்ததாகவும் ஒன்றுமற்றதாகவும் கருதுவதன் பெயராகும். இறை சன்னிதானத்தில் வீழ்ந்து உருக்கத்துடனும் பணிவுடனும் அவனது அருளை வேண்ட வேண்டும். மாரிஃபத்தின் ஒளியை வேண்டுங்கள், அது மன வெளிச்சியை எரித்து போடுகிறது. உள்ளுக்குள் ஒளியின் மீது நன்மையின் மீதும் வெப்பத்தை உருவாக்குகிறது. பிறகு அவனது அருளால் அதில் பங்கு கிடைக்கலாம். பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் அவனது அருளால் உள்ளத்தில் விரிவு ஏற்படலாம். அதனால் பெருமை கொள்ளக்கூடாது, மாறாக அதனால் அவரது பணிவு உருக்கம் மேலும் வளர வேண்டும். ஏனென்றால் எந்த அளவுக்கு ஒருவர் தன்னை ஒன்றுமற்றதாக கருதுவாரோ அந்த அளவுக்கு தகுதிகளும் ஒளிகளும் இறைவனிடமிருந்து இறங்கும், அதன் ஒளிகளையும் ஆற்றலையும் கொண்டு வரும். மனிதன் இந்த கோட்பாட்டை வைத்திருந்தால் அவனது ஒழுக்க நிலை அருளால் சிறந்ததாகிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். உலகில் தம்மை ஒரு பொருட்டாக கருதுவதும் கூட தற்பெருமையாகும். இந்த நிலைமை அதனால் மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. பிறகு அவன் மற்றவரை சபிக்கிறார், பிறரை இழிவாக கருதுகிறார். இவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் கூற காரணம், இறைவன் இந்த ஜமாத்திடம் உருவாக்க விரும்புவதாவது, அசல் மாரிஃபத் உலகை விட்டு தொலைந்து விட்டது. உண்மையான தக்வா, தூய்மை காலத்தில் காண முடியவில்லை, அதனை உலகில் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்பதாகும். மேலும் இது பற்றி கூறுகிறார்கள், இப்பொழுதும் உலகில் கட்டுப்படாமையும் பாவமும் மிகவும் அதிகரித்து விட்டது. இறை உணர்வின் வழிகளை காண முடியவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த இயக்கத்தை நிலைநாட்டியுள்ளான். முழுக்க முழுக்க தனது அருளால் என்னை அனுப்பியுள்ளான். அல்லாஹ் தஆலாவை விட்டும் கவனம் மற்றும் அறியாமலும் இருக்கின்ற மக்களிடம் தகவல் தெரிவிக்கவும். தகவல் தெரிவிப்பது மட்டுமின்றி உண்மை மற்றும் நன்றி உணர்வுடன் வந்தால் அவருக்கு இறைவனை காட்டித்தரவும் அனுப்பினான். அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனை பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் அல்லாஹ் என்னை விழித்து கூறினான், அந்த மின்னி வானா மின்க, நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன். இதற்காகவே அவர்கள் தோன்றினார்கள். இறைவனிடமிருந்து நம்மிடம் ஒரு மாரிஃபத்தை உருவாக்குவதற்காக தோன்றினார்கள். அதன் மூலம் மேலும் நாம் இறைவனை பார்ப்போரை போன்றாகிவிடுவோம். ஒவ்வொரு செயலையும் இறைவனது அன்பு, இறை அச்சம் ஆகியவற்றை முன்வைத்து செய்யுங்கள். நமது எல்லா பாவங்களையும் அழித்து விடுகிற அத்தகைய மாரிஃபத் நம்மிடம் உருவாகட்டுமாக. நாம் அன்னாரது தோற்றத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவோராவோமாக. அல்லாஹ் தஆலா இந்த எல்லா விஷயங்களின் பக்கமும் அமல் செய்வதற்கும் அதன் ரூஹை பிரிவதற்கும் வாய்ப்பு தருவானாக. இங்கு ஜனாசா ஒன்று வரவிருந்தது, வந்துவிட்டதா? ஜும்மாவுக்கு பிறகு ஒரு ஜனாசா ஹாசிர் தொழுகை நடத்தப்படும். நீங்கள் மஸ்ஜிதில் இருக்க வேண்டும். நான் கீழே சென்று ஜனாசா தொழுகை நடத்துவேன். கண்ணியத்திற்குரிய அப்துல் சுபஹான் மன்னான் தீன் சாஹிபுடைய ஜனாசா. அப்துல் மன்னான் தீன் சாஹிபுடைய மகன் இவர். 72 வயது. நேற்று வஃபாத்தாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் இங்கு வந்த ஆரம்பகால மக்களைச் சார்ந்தவர். 1945 இங்கு இங்கிலாந்துக்கு வந்திருந்தார். ஜல்சா சாலானாவில் 30 வருடம் வரை அமானத்து துறையில் தொண்டு செய்துள்ளார். பழைய மக்களைச் சார்ந்தவர். நசீருத்தீன் சாஹிபுடைய சச்சா மகனாக இருந்தார். நான் கூறியது போன்று ஜனாசா தொழுகை ஜும்மாவுக்கு பிறகு நடத்தப்படும்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر